9ஆம் மணி நேரம் மதியம் பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. இயேசு சுவாமி என்னவர் சிலுவையில் தொங்கினவராய் வேதனையோடு தனிமையாய் தகப்பனை பார்த்து, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சந்தமித்தார். தேவன் ஏன் அப்படி கூப்பிட்டார்? ஏன் தேவனை நோக்கி அவர் என்னை கைவிட்டு என்று சொன்னார்? இன்றைக்கு பார்க்க போது அநேகர் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இயேசு தேவன் தானே, அவர் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்து ஊழியத்தை செய்த நாட்களில் மரித்தோரை எழுப்பினார், வியாதியஸ்தரை சுகமாக்கினார். அப்படியாப்பட்ட தேவன் சிலுவையில் ஏன் என்னை கைவிட்டார் என்று சொன்னார் என்று சொல்லி அநேகர் கேள்வியை கேட்கிறார்கள். தேவனை அறியாதவர்கள், தேவனை அறிந்தவர்களோ சிலர் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு ஒரு வசனத்தை கூட நாங்கள் பார்ப்போம். மத்தேயு 26:53 பார்க்கிறோம். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? அப்படி செய்வேனால் இப்படியாய் சம்பாவிக்கும் என்று வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும் என்றார். அது வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அது எங்க சொல்லப்பட்டிருந்த பார்க்க போது சங்கீதங்களின் புஸ்தகம் 22:1 வசனத்தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் வாசித்தார். இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் எழுதிய நாட்களிலே இப்பொழுது நாங்கள் படிக்கிறது போல அதிகாரம் 1 வசனம் 10 இதெல்லாம் இல்லைங்க. அந்த நாட்களில் வேதத்தை முதல் வரி வாசிப்பார்கள். அந்த முதல் வரி தான் இயேசு சங்கீதங்களின் புஸ்தகம் 22:1 வாசித்தார். அந்த புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய மரணத்தை குறித்து, அவருடைய வேதனை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அவர் கைகளாலே ஆணி அடைக்கப்பட்டது என்று சொல்லி நாங்க அங்க பார்க்கிறோம். அதே போல அவர் ஆடையை அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, பங்கிட்டு கொண்டாங்க. வேதத்துல பார்க்கிறோம் எல்லாம் நடந்தது. அதே போல பார்க்கிறோம் நாங்க வேதத்துல அவர் சிலுவையில அறியப்பட்டார் என்று நாங்க பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆனால் தாவீது எழுதப்பட்ட நாட்களில் சிலுவையின் சிக்ஷை இருக்குல்ல, ஆனால் தீர்க்க தரிசனமாக அவர் சிலுவையில அறியப்படுவார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் இயேசு சொல்றார், இதெல்லாம் நிறைவேற வேண்டும். அதனாலதான் அவர் பிதாவாகிய தேவனாலே கைவிடப்பட்டார். யாருக்காக கைவிடப்பட்டார்? நமக்காக கைவிடப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரங்களுக்காக அவர் சிலுவையில தொங்கினவராய் காணப்பட்டார். ஒருவேளை அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமதி தீர்க்க விடாதிருந்தார் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்காது. பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட்டதுனால அவர் மரித்தார். மரித்து சாவுக்கு அதிபதியான சாத்தானை சாவால வென்று விட்டார். ஆகையால் தான் இன்றைக்கு நமக்கு நிச்சயம் உண்டு, இன்றைக்கு நம்பிக்கை உண்டு. என்னவென்று சொன்னால், நாங்கள் மரித்த பின் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவத்தை அங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு சுவாமி நமக்காக தான் அவர் கைவிடப்பட்டார். நமக்காகத்தான் கல்வாரி சிலையில் அடைக்கப்பட்டார். நமக்காகத்தான் கல்வாரி சிலையில் வேதனை அனுபவித்து நம்ம உயிர் வாழ்கிற நாட்களெல்லாம் இதை சிந்திக்க வேண்டும். ஏதோ வருடத்துக்கு ஒரு முறை பெரிய வழி என்று மற்றும் இந்த வசனத்தை வாசிக்கிறதாங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை தியானித்து நாம் பரிசுத்தமா வாழ வேண்டும். அவருடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். பரலோகத்தில் நாங்கள் கூட பங்கு பெற வேண்டும். அவர் நமக்காக செய்த தியாகங்கள் அதை வீணாகி போகக்கூடாது. நாம் யாவரும் இந்த வசனத்தை தியானித்து இந்த நாட்களில் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் தியானித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய வருகையில நாம் யாவரும் போக ஆயத்தமாக. பரலோகத்துக்கு நல்ல பிதாவே, இந்த நேரத்தில் நம்மிடம்
அப்பா, நீர் எங்களுக்காக உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி கொடுத்தீங்க. இயேசு கிறிஸ்து ஆனவர் நமக்காக இந்த உலகத்துல பாடுகளை சகித்துக் கொண்டு இந்த கல்வாரி சிலுவையில எங்களுக்காக அடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு மரித்து உயிர் தெழுந்த தேவன் இன்று ஜீவிக்கிற தேவனை இருக்கிற ஸ்தோத்தரிக்கிற சுவாமி. இந்த நேரத்துல கர்த்தாவை இந்த வாழ்க்கை கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவை, நாங்கள் இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ எங்களுக்கு சகாயம் செய்யுங்க சுவாமி. எங்கள் பாவங்களை, குற்றங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மன்னித்து எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி வழிநடத்துங்க சுவாமி. நம்ம யாவரும் வருகையில கைவிடப்படக்கூடாது சுவாமி. எங்களை ஒப்புடுக்கிறோம் கர்த்தாவை. நீர் எங்களை சுத்திகரிங்க, எனக்கு பலப்படுத்துங்க, ஆவின் வரங்களால நிரப்புங்க சுவாமி. ஒப்புடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.